இஸ்ரேலுங்கிற ஒரு நாடால இந்த ஜியோனிச தீவிரவாதிகளால ஒட்டுமொத்த அரபு பிராந்தியத்திலும் பெரிய பிரச்சனைங்க. இஸ்ரேலுங்கிற நாடு தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு மைய புள்ளியாக மாறி இருக்கிறது. காரணம் என்ன? அவங்க அமெரிக்கா, அவங்க ஜூவிஸுடைய இந்த ஜாயினிஸ்ட் சொல்லக்கூடிய ஜியோனிஸ் ஆகியோருடைய கையில் இருக்கிறது. இஸ்லாமிய சமூகத்திற்கும் இந்த பைத்துல் முக்கத்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல் முக்கியமாக இருக்கிறது. கிறிஸ்துவ சமூகத்திற்கும் ஒரு புனித தலமாக இருக்கிறது. அது போல யூதர்களுக்கும் புனித தலமாக இருக்கு. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை 3 சமூகத்தினுடைய தலைவர்கள் அமர்ந்து பேசியிருந்தால் அழகா தீர்வு கண்டிருக்கலாம். ஆனா எப்படி தீர்வு கண்டாங்க? ஆயுதங்கள் மூலமாக. இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராகத்தான் ஐக்கிய நாட்டு சபையில 140க்கு மேற்பட்ட கவினன்ஸ் போட்டிருக்காங்க. போரை நிறுத்துறியா இல்லையா இப்படிலாம் இருக்கும். இவன் அந்த பேப்பரை வாங்கி தூக்கி தூர போட்டு அடிச்சுட்டு இருப்பான். இன்னைக்கு கசால 20 லட்சம் பேர் காணோம். ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஊனமா இருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் செத்து மடிந்திருக்கிறார்கள். ஐநா சபை படு தூக்கிட்டு தானே இருக்கு. ஈரானுக்கு பின்னாடி சைனா இருக்கிறதா, ரஷ்யா இருக்கிறதா, நார்த் கொரியா இருக்கிறதா என்பதெல்லாம் யூகங்களாக திருப்பி கொண்டிருக்காங்க. ஈரானுக்கு பின்னாடி யார் இருக்கா தெரியல. ஆனா இஸ்ரேலுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கிறது, பிரிட்டன் இருக்கிறது, பிரான்ஸ் இருக்கிறது. முதலாளித்துவ அந்த தேசங்கள் எல்லாம் இருந்து ஆயுதங்களை கொடுக்குறாங்க. நல்ல அடி. இது இஸ்ரேல் ஈரான் வாள் அல்ல. 3வது உலக போராக மாற்ற வேண்டும் என்று இஸ்ரேல் விரும்புகிறது. ஒரு நிலத்துக்கான அதிகாரத்திற்கானது அப்படிங்கிறதை தாண்டி இது ஒரு இன அழிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஈரான் பாகிஸ்தானை போன்று ஒரு அணுசக்தி நாடாக மாறிவிடக் கூடாது என்பதில் இஸ்ரேல் கண்ணு கருத்துமா இருக்கிறது. அதாவது ஆயிரக்கணக்கான உளவாளிகளை உள்ளே அனுப்பி வைத்திருக்கிறது. அப்ப இது எல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக பொருளாதார நெருக்கடி வரும். அப்ப அரபு நாட்டு மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறாங்க. அரபு நாட்டு தலைவர்கள் என்ன அமைதி காக்குறாங்க? ஏன் சியா சன்னிக்கிறான்? ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் விசிகாவை சேர்ந்தவருமான திரு அகமது ஷாகிப் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள விசிகாவினுடைய மாநாடு குறித்த, மாநாட்டினுடைய தாக்கம் குறித்த பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அதாவது ஒரு மிகப்பெரிய போர் ஒன்று தொடங்கப்பட்டு அது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க நேரத்தில் இப்போ இந்த பக்கம் மத்திய கிழக்கு ஆசியா, மத்திய கிழக்கு பகுதிகள் அங்கே இருக்கிற நாடுகள் மத்தியில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். குறிப்பாக இப்போ ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் அப்படின்றது போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் காசா பகுதியை இது பண்ண ஒரு பக்கம் அவங்கள இது பண்ணுறதுக்கு, இன்னொரு பக்கம் லெபனானில் அட்டாக் பண்ணுறதுன்னு போய் அவர்களுக்கு ஆதரவாக, தாக்கப்படுபவர்களுக்கு ஆதரவாக இப்போ ஈரான் உள்ள இறங்கி ஈரான் இஸ்ரேலை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த போர் ஒரு சங்கிலி தொடராக அடுத்தடுத்த நாடுகளுக்கும் பரவும்ன்ற ஒரு பயம் இருக்கு. இந்த போர் பற்றின உங்களுடைய பார்வை என்ன இருக்கு? ஜியோ பாலிட்டிக்ஸ்ல, சர்வதேச அரசியலை பொறுத்தவரையில அங்கே யூத ஜைனிஸ்ட் லாபின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் கோல் வச்சிருக்காங்க. அந்த இலுமினாட்டிஸ்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் படிச்சிருப்பீங்க. அதில் முழுக்க முழுக்க உண்மை இல்லாவிட்டாலும் ஒரு சில உண்மையில் இருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கார்பரேட்ஸ் தான் இந்த போரெல்லாம் நிர்ணயிக்கிறது. நீங்கள் கடந்த 50 ஆண்டு கால அரசியலை நீங்கள் பாருங்கள். இந்த மிடில் ஈஸ்ட் சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு பகுதி, அந்த அரபு தீபகற்பமே ஒட்டுமொத்த டென்ஷனில் இருக்குது. இதை ஒற்றை நாடு இஸ்ரேல். இஸ்ரேலுங்கிற நாடு தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு மைய புள்ளியாக மாறி இருக்கிறது. காரணம் என்ன? அவங்க அமெரிக்கா, அவங்க ஜூவிஸுடைய இந்த ஜாயினிஸ்ட் சொல்லக்கூடிய ஜியோனிஸ் ஆகியோருடைய கையில் இருக்கிறது. இரட்டை கோபுரம் தாக்குதலாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக சர்வதேச அளவில் சித்தரித்ததாக இருக்கட்டும், எல்லா தீமைகளுக்கு பின்னால் யார் இருக்கான்னா அந்த ஜியோனிச லாபி இருக்கு. இப்ப இஸ்ரேலுங்கிற நாடு யூஎன் அங்கீகரிக்க வேண்டாமாங்கிறதே ஒரு மிகப்பெரிய வரலாற்று தொடராக போய்கொண்டிருந்தது. இப்போ அங்க பிரச்சனை என்ன? 3 சமூகமுக்கு இடையான பிரச்சனை. இஸ்லாமிய சமூகத்திற்கும் அந்த பைத்துல் முக்கத்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல் முக்கியமாக இருக்கிறது. கிறிஸ்துவ சமூகத்திற்கும் அந்த பைத்துல் முக்கத்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல் இடம் முக்கியமான ஒரு புனித தலமாக இருக்கிறது. அது போல யூதர்களுக்கும் புனித தலமா இருக்கு. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை 3 சமூகத்தினுடைய தலைவர்கள் அமர்ந்து பேசியிருந்தால் அழகா தீர்வு கண்டிருக்கலாம். ஆனா எப்படி தீர்வு கண்டாங்க? ஆயுதங்கள் மூலமாக தீர்வு. அடுத்த சமூகத்தை அடிச்சு நொறுக்கி அவனை வெட்டி கொலை செய்து சுட்டு வீழ்த்தி அப்படி நீங்க ஆயுதத்தை தூக்கியதால்தான்
இவ்வளவு பிரச்சனை, நிலத்துக்கான அதிகாரத்துக்கான பிரச்சனையாக மாறிவிட்டது. இப்ப கசாங்கிறோம். இப்ப கசாங்கிற 4 எழுத்துல சுருக்கி விட்டது. உண்மையிலேயே ஒரு 70 வருடத்துக்கு முன்னாடி அது இஸ்ரேல் ஒரு இன்ச்சா கிடையாது. பாலஸ்தீன் தான். இந்திரா காந்தி ஆட்சியாக பாலஸ்தீன் தான் பேக்ட். பாலஸ்தீனுக்கு நமக்கும் தான் ஒப்பந்தம். ஜவஹர்லால் நேரு காலத்துல பாலஸ்தீனுக்கு நமக்கும் தான் ஒப்பந்தம். பாலஸ்தீனுடைய அதிபர் தான் யாசர் அரபாத். இப்படிதான் உலக சொல்லாடலே இருந்தது. இப்ப இஸ்ரேல் ஏன் நாட்டுக்குள்ள நீங்க வந்துட்டாங்கிற மாதிரி அவங்க பேசுறது எந்த விதத்துல நியாயம் என்று நம்ம கேட்கிறோம். அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? வல்லாதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், இவர்கள் எல்லாம் ஆயுதம் சப்ளை செய்து என்ன செய்யறாங்க? அடிங்க. மிடில் ஈஸ்ட்ல நிறைய ஆயில் வளம் இருக்கு. இது பெட்ரோ டாலர். இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இந்த பெட்ரோ டாலரை நிர்ணயிக்க வேக சக்தியாக செயல்படுறாங்க. அப்ப இது எல்லாம் ஒருங்கிணைந்த பார்வையை நீங்க பார்க்கணும். ஏதோ ஈரான் 400 ராக்கெட் பைலஸ்டிக் மிசைலை லான்ச் பண்ணிட்டாங்கிறது ஒரு குறுகிய கண்ணோட்டம். இதுக்கு பின்னாடி நிறைய மேட்டர்கள் இருக்குது. ஓகே. இல்லை, இப்போ இந்த விஷயம் இப்போ திரும்பவும் இப்போ இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதற்குரிய விளைவை சந்திப்பாங்க அப்படின்னு ஈரான் விடாப்பிடியாக இருக்கிறாங்க. இப்போ இந்த போர் அடுத்த கட்டமாக எந்த அளவுக்கு நகரும், எதை நோக்கி போகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, எதை நோக்கி? அதாவது கிட்டத்தட்ட இந்த போர் 50 ஆண்டு நடந்துட்டு இருக்கு. ஊடகத்தை தான் சரியா வெளியில கொண்டு வரல. இப்போ அடுத்து இப்போ ஈரான் அடிச்சிட்டாங்க, ரிட்டாலியேஷன் கண்டிப்பா இருக்குங்கிறாங்க. அந்த சீஃப், அந்த இராணுவத்தினுடைய தலைமை உயர் அதிகாரி பேசுறார். இஸ்ரேலுடைய தளபதி பேசும்போது கண்டிப்பாக தாக்குவோம், உரிய நேரத்தில் உரிய இடத்துல நாங்கள் தாக்குவோம் என்று சொல்றார். தாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அரை நூற்றாண்டுகளும் தாக்கி கொண்டே தான் இருக்கிறார்கள். ஏன் ஹிஸ்புல்லான்னு யாங்க முதல்ல தீவிரங்கிறாங்களா? ஏன் ஆயுதம் தூக்குறாங்க? ஒரு பூனையை 10க்கு 10 ரூம்ல போட்டு அடிச்சு பாருங்க, புலியா மாறும். அவன் நாட்டில் போய் நீ அகதியா தஞ்சம் அடைந்து கொண்டு அவன்ட லேண்ட்ல நீ குடிசை போட்டுட்டு அவன் லேண்டை நீ அபகரித்து விட்டு நீ வெளியே போனா எப்படி வெளியே போவாங்க? இதுதான் பிரச்சனை. இதுதானே அதாவது அந்த அந்த சண்டையுடைய ஊற்றுக்கண்ணே அதானே. இப்போ என்ன பண்றான்? உங்ககிட்ட ஆயுதம் வந்துட்டுங்கிறவங்க ஈரானை நீங்க தாக்குவேன் என்று சொல்லிடுறீங்க. தலைவர்களை ஃபுல்லாக கொண்டொழிச்சிட்டீங்க. எல்லா பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அவங்க அரசியல் தலைவர்களே கொலை செய்கிறாங்க. ஜூவிஷ் லாபி எப்படி நீங்கள் 8000, அதாவது 80 டன் 80,000 கிலோ வெடி பொருட்களை கொண்டு லெபனானில் கொண்டு கொட்டுறாங்க. கொட்டித்தான் ஹசன் நசருல்லாவை, ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நசருல்லாவை கொலை செய்தாங்க 4 நாளைக்கு முன்னாடி. 80,000 கிலோவை கொண்டு நீ ஒரு இடத்துல போடுறன்னா என்ன, ஒரு அணுகுண்டுக்கு சமமானது இது இல்லையா அது? அப்போ அவ்வளோ வெறித்தனமா உனக்கு. இப்போ இதே 80,000 இதை கொண்டு அவங்க போட்டால் பார்த்தீர்களா இஸ்ரேலை தாக்கிட்டான்னு சொல்லக்கூடாதுல்ல. இது வரையில் இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராகத்தான் ஐக்கிய நாட்டு சபையில் 140க்கு மேற்பட்ட கவினன்ஸ் போட்டிருக்காங்க. ஒப்பந்தம், நீ போரை நிறுத்து, ஆர்டர், போரை நிறுத்துறியா இல்லையா, இப்படிலாம் இருக்கும். இவன் அந்த பேப்பரை வாங்கி தூக்கி தூர போட்டு அடிச்சுட்டு இருப்பான். எல்லா நாட்டையும் அடிச்சு, சிரியாவை அடிச்சாச்சு, லெபனானை அடிச்சாச்சு, ஈரானை இப்போ என்ன செய்றாங்க, சீண்டு இருக்கிறாங்க, கசாவை காலி பண்ணியாச்சு, பலஸ்தீனை காலி பண்ணி விட்டாச்சு, ஜோர்டான் போல சண்டை. அப்போ சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் இந்த வல்லாதிக்க உணர்வோடு போரை திணித்தது யார்? இஸ்ரேல் தானேங்க. ஏரியல் ஷரோன் இதுக்கு முன்னாடி இருந்தார். எவ்வளோ பெரிய கொடுமை. பச்சிளம் குழந்தைகளை லட்சக்கணக்கில் கொண்டாங்களா இல்லையா? இன்னைக்கு கசால கிட்டத்தட்ட 2 மில்லியன் பேர் புலம்பெயர்ந்திருக்காங்க. 20 லட்சம் பேர் காணோம், இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஊனமாக இருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை செத்து மடிந்திருக்கிறார்கள். ஐநா சபை படு தூக்கிட்டு தானே இருக்கு. 41,000+ போய்கிட்டு இருக்கு மரணங்கள். ஆமா, மரண லிஸ்ட் இவங்க கொடுக்கறது தானே. இது இல்லாம எத்தனை லட்சம் பேர் யாரு கண்டா? அப்ப இந்த போர் 3ஆம் உலக போராக மாறுமா? ஈரானுக்கு பின்னாடி சைனா இருக்கிறதா, ஈரானுக்கு பின்னாடி ரஷ்யா இருக்கிறதா, ஈரானுக்கு பின்னாடி நார்த் கொரியா இருக்கிறதா என்பதெல்லாம் யூகங்களாக திருப்பி கொண்டிருக்காங்க. ஈரானுக்கு பின்னாடி யார் இருக்கா தெரியல, ஆனா இஸ்ரேலுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கிறது, இஸ்ரேலுக்கு பின்னாடி பிரிட்டன் இருக்கிறது, இஸ்ரேலுக்கு பின்னாடி பிரான்ஸ் இருக்கிறது. அப்போ வல்லாதிக்க அந்த முதலாளித்துவ அந்த தேசங்கள் எல்லாம் இருந்து ஆயுதங்களை கொடுக்குறாங்க. நல்ல அடி. அந்த லெபனானில் ஹிஸ்புல்லாவுடைய தலைவரை கொன்ற அந்த ஸ்க்ரூஸ் மிசைல் இருக்கு பாருங்க, அந்த ஸ்க்ரூஸ் மிசைல் 1500 ஓடிவாயாம் ஒரு மிசைல். அதை கொடுத்தது யாரு? மேட் இன் அமெரிக்கா. இன்னைக்கு தரவுகள் சொல்லுதா இல்லையா? ஒரு பக்கம் அமெரிக்கா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரஷ்யா, இப்போ அவர்களுக்கு பொருளாதார ரீதியா எதிராக வளர்ந்துகிட்டு இருக்கிற சீனா இருப்பாங்க. இப்போ இவங்களோட சப்போர்ட் ஈரானுக்கு இருக்கும்ல. இது உருப்படுமா நாடுன்னு கேட்குறேன். இப்படி போனாங்கன்னா அந்த பூமி உருப்படுமா? அப்போ எதுக்கு தீர்வு காணதானே ஐநா சபை வச்சிருக்கிறீங்க? டீ குடிச்சு தூங்கத்தான் இருக்கிறீங்க ஐநா சபை. ஐநா சபை என்ன செய்யுது?
தொடர்ச்சியா அடிச்சிட்டு இருக்காங்களா ஏன்னா இல்லையா? ஐநாவோட பொதுச் செயலாளர் இஸ்ரேலுக்கு போகணும்னு முடிவெடுக்கும் போது இஸ்ரேல் வந்து அவர் வர்றதுக்கு அனுமதி மறுத்து இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இஸ்ரேல் யார் யாரெல்லாம் தாக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த அமைப்பினர் எல்லாம் பயங்கரவாத அமைப்புகளா இன்னும் ஐநா அறிவிக்கல. அப்படி அறிவிக்காம வாய் மூடி மௌனியா இருக்கிறவங்கள எங்க நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஐநா இந்த இடத்துல அமைதி காப்பது வந்து இப்போ இஸ்ரேல் பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இல்லைன்னு தானே அப்ப சொல்றாங்க. திருடன் வந்து சைனா ஆனா நீங்க சொல்றது ஐநா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருக்கு அப்படிங்கறத சொல்றீங்க. ஐநா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஐநாவுல வீட்டோ பவரை வச்சு வந்து இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானங்கள் தடுக்கிறது யாரு? யூஎஸ் தான் தடுக்கிறது. ஐநா சபைங்கிறது அமெரிக்கா தானேங்க. அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய லாபி தானே. அப்ப வீட்டோ பவரை வைத்து இஸ்ரேலுக்கு முட்டு கொடுக்கறது யாரு? இன்னைக்கு வந்து ஜோ பைடன் வெளிப்படையா சொல்றாரா இல்லையா? நாங்கள் வந்து இஸ்ரேலை பாதுகாப்போம், அதிகமான 40,000 படைவீரர்களை நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம், இன்னும் ஆயுதங்களை கொடுப்போம். ஏன் இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க? அப்ப அமெரிக்கா தானே காரணம் இருக்கு. நான் தான் சட்டம் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அமெரிக்கா இருந்து அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்ய போய் தானே இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல. அப்புறம் பெஞ்சமின் நெட்டன்யாகு வந்து பேசுறாரு 4 நாட்களுக்கு முன்னாடி. எல்லாம் வெளியே கிளம்பி போயிட்டாங்க. அரபு நாடுக்கு மட்டும் வெளியேறப்பு செஞ்சாங்க. இல்லை, நீ முதல்ல சர்வதேச தீவிரவாதி, நீ தான் முதல் தீவிரவாதி, தீவிரவாதத்தை நாட்டை அறிவிக்கணும்னு கேட்டீங்களே, சர்வதேச தீவிரவாதியே நெட்டன்யாகு தானே. ஒரு திருட்டு பைய செயின் திருட பெண்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய செயினை திருடிட்டு ஓடுறானாம். திருடன் கத்திட்டு ஓடுறான். நீ தானப்ப முதல் திருடன். இதுதான் மேட்ரு. நான் வந்து பெஞ்சமின் நெட்டன்யாகு தாக்கி பேசணும் இல்லை, அவ்வளோ சீரழிவுக்கான அந்த ஆளு தான். மக்கள் கொந்தளிக்கிறாங்க. யூத மக்கள், நீ பதவி விலகு, போரை நாங்கள் விரும்பவில்லை, பாலஸ்தீன மக்கள் எங்க சகோதரன் அப்படின்னு சொல்றான். இந்த ஆளு வந்து அடிப்பேங்கிறான். தன் மக்களுடைய பேச்சை கேட்கல. தன்னை வாக்கு செலுத்தி தனக்காக ஓட்டு போட்டு தன்னை வந்து அதிபரா வைத்திருக்காங்களே, அந்த மக்கள் பேச்சையே கேட்கலையேங்க இந்த ஆளு. ஐநா சபை பற்றி எப்படி கேட்பாரு? போர் வெறியன். இல்ல, அது இது பர்டிகுலர்லி வந்து ஒரு நிலத்துக்கான அதிகாரத்திற்கானது அப்படிங்கறதை தாண்டி இது ஒரு இன அழிப்பு அப்படின்னு தான் இப்ப பார்க்கணுமா? ஆமா, இஸ்மாயில் கனியாவை அடிக்கிறாங்க. இஸ்மாயில் கனியா யாரு? ஹமஸுடைய அரசியல் பிரிவு தலைவர். தெளிவா புரியணும்னா விடுதலை புலி எடுத்துக்கிறீங்க. விடுதலை புலியுடைய தலைவர் யாரு? பிரபாகரன். பிரபாகரன் போர் முனையில் நிற்கக்கூடிய ஆள். அவர் தளபதியில இருக்க. பிரபாகரனும் அவருடைய தளபதியிலும் துப்பாக்கி தூக்கிட்டு நிற்கக்கூடிய ஆள். அவங்க சண்டை போடக்கூடிய ஆள். பிரபாகரனை மாதிரி அண்டன் கோமஸ் கிடையாது. அண்டன் பாலசிங்கன் கிடையாது. அண்டன் பாலசிங்கன் யாரு? சர்வதேச அளவுல அரசியல் பிரிவுக்காக உள்ள ஆள். லட்சமன் கதிர்காமனா இருக்கட்டும், அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலுக்காக காய் நடத்துது. அவங்கள போய் நீ பாமா போட்டு அடிக்கிறீங்க. நாளைக்கு ஹமாஸோட பேச்சுவார்த்தை நடத்தினா யார் வருவணும்? இஸ்மாயில் கனியை தானே அழைக்க முடியும். இஸ்மாயில் கனியை அடுத்தவங்க பேசுறாங்க அரபு நாடுகளே. நீ அவரை போய் என்ன பண்ற? படுகொலை செய்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இவனுக்கு போர் வெறி வந்திருக்கு. இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கிற பொருளாதார தாக்கங்கள் என்னவாக இருக்கு? இல்ல இன்னும் கச்சா எண்ணெய் ஏறிட்டுல. இப்ப கச்சா எண்ணெய் ஏறி விட்டது. இப்போ கச்சா எண்ணெய் பெட்ரோல் விலை ஏற்றமாகும். சர்வதேச அளவுல என்ன ஆகும்னா விலைவாசி கூடும். இந்த விலையில் வரும். அவங்க டூரிசம் ஃபுல்லா இல்லாமல் போகும். அரபு நாடுகளை சுற்றி இருக்கக்கூடிய 50 நாடுகளை வந்து யாரும் போய் என்ன செய்ய மாட்டான், டூரிசம் இருக்காது, போய் சுற்றுலா பயணிகள்லாம் செல்ல மாட்டார்கள். ஒட்டு மொத்தமாக அங்கே பொருளாதார தான் வர வேண்டிய சூழ்நிலை வரும். ஆயுதம் இருக்கும், நல்ல ஆயுதம் இருக்கும், மருந்து விற்கும். ஸோ இப்போதைய சூழல்ல, ஏன்னா இப்போ 2 பக்கமும் அமைதியை வந்து விரும்புவது போல் தெரியாமல் இருக்கிறதுனால இது அடுத்தடுத்து போர் வந்து நீண்டுகிட்டே போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் போது, ஒரு பக்கம் வந்து இது 3ஆம் உலக போருக்கு வழிவகுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா வல்லாதிக்க அரசுகள் வந்து 2 தரப்புலையும் இருக்கிறாங்க அப்படின்ற போது, இன்னொரு பக்கம் இப்போ இருக்கிற பொருளாதார சுச்சுவேஷன்ஸ்க்கு, ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கிற பொருளாதார சுச்சுவேஷன்ஸ் படி பார்த்தா யாரும் வந்து பொருளாதார ரீதியாக உதவி பண்ண மாட்டாங்க, பட் தார்மீக ரீதியாக சப்போர்ட் பண்ணுவாங்க இப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. இது 2ல எது நடப்பதற்கான பாசிபிள் இருக்கு? சாவரின் ஸ்டேட்டுக்குள்ள போய் நம்ம கையாடல் பண்ணக்கூடாது. பொருளாதாரம் வரும், ஏற்றத்தாழ்வு ஏற்படும், அது ஒரு சப்ஜெக்ட் வேற. இப்போ இந்தியாவுக்குள்ள வந்து ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு பாமத்துக்கு போறான், நம்ம அனுபவிப்போமா? லெபனானுக்கு வந்து ஒரு சாவரின் ஸ்டேட்டுங்க. லெபனானுக்குள்ள எந்த தீவிரவாதி இருக்கட்டும், உனக்குன்னு வந்துட்டு அந்த அந்த நாட்டில் போய் தொடர்பு கொண்டு பேசுனி, அந்த நாட்டுக்குள்ள குரூஸ் பஸ்ஸில் நீ அனுப்புறானு, அப்போ திருப்பி அடிக்காம அனுப்பிச்சுவாங்க. லெபனானுக்கு நட்போட திருப்பி அடிப்பணும் மாட்டாங்கண்ணா. 3வது உலக போராக மாற்ற வேண்டும் என்று இஸ்ரேல் விரும்புகிறது. இதோட லெபனான, சிரியான, ஜோர்டான, குறிப்பா ஈரானுடைய அணு உலைகள் மீது இவங்க என்ன செய்யணும், ஒரு கண் இருக்கிறது. ஈரான் வந்து பாகிஸ்தானை போன்று ஒரு அணுசக்தி நாடாக மாறிவிடக் கூடாது என்பதில் இஸ்ரேல் கண்ணு கருத்துமா இருக்கிறது. அதாவது ஆயிரக்கணக்கான உளவாளிகளை உள்ளே அனுப்பி வச்சிருக்கிறது. அவங்க தகவல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து அவர் ஹசன் நஸ்ருல்லா இந்த இடத்தில் தான் இருக்கிறார் என்பது அவங்க எப்படி தெரியும் இஸ்ரேலுக்கு, மொசாத்துக்கு?
இது கொடுக்குற உளவு தகவல் தானே. அப்ப இது எல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக பொருளாதார நெருக்கடி வரும். இஸ்ரேலுக்கே வந்து விட்டது. இஸ்ரேலுடைய அந்த கரன்சி கீழே இறங்கிட்டு இருக்கு. ஆனா அது அமெரிக்கா முட்டு கொடுக்குதுல்ல, பிரான்ஸ் முட்டு கொடுக்குறாங்கல்ல, ஜெர்மனி முட்டு கொடுக்குறாங்கல்ல, பிரிட்டன் வந்து துணை நிற்கிறாங்கல்ல. அப்போ அதில் அவங்களுக்கு என்ன இல்லை, சரி ஆயுதங்கள் வாங்கி அடிப்போம் இது நம்ம. அப்போ என்னன்னா இது நேரடியான இது இஸ்ரேல் ஈரான் வாழ் அல்ல. இது வந்து அநீதிக்கும் நீதிக்கு தான். ஈரான் பக்கம் நீதி இருக்கிறது. ஏன் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எப்படி நீ லெபனானுக்குள்ள வர்ற? லெபனான் இஸ்ரேல் ஈரானுடைய நட்பு நாடு. நீ எப்படி அடுத்து ஈரானுக்கு தானே வருவே? நீ ஈரானில் வச்சு நீ எப்படி தலைவர்களை கொள்ளுவே? நீ ஈரானுடைய மிக உயர்ந்த தலைவர்கள் எல்லாம் ஏன் கொள்றீங்க? உங்களுக்கு ஈரானுக்கு வந்து ஆயுத போட்டியாக இருக்கட்டும், டெக்னாலஜி போட்டியாக நீங்களும் வளருங்க, அவங்களும் வளரட்டும். இப்போ இந்தியா பாகிஸ்தான் மாதிரி அங்கங்க இஸ்ரேலும் ஈரானும். நம்ம போய் பாகிஸ்தானை கராச்சியில் போய் குண்டு போட முடியுமா? சும்மா இருப்பானா அவன்? அவன் இந்தியா வந்து அடிச்சிருவானா பாகிஸ்தானு? அப்போ இப்படி தானே நீ எப்படி ஆயுதத்தை தூக்குறதான் கேள்வி. இப்போ ஈரான் அடித்து விட்டது 3ஆம் உலக போராக மாறத்தான் செய்யும். அதை நீ விரும்புகிறேன். இஸ்ரேல் விரும்புறது 3ஆம் உலக போராக மாற்றி பக்கத்தில் அமெரிக்கா கூட்டு சதியை எல்லாம் பண்ணி ஈரானை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும். ஈராக்கை எப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்குனாங்களோ, ஈராக்கு மண்ணில் வந்து லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தார்களோ, இறுதியில் சதாம் ஹுசைன் அவர்களை வந்து தூக்கில் இட்டார்களோ, அது போல காமினி மேலே இவருக்கு கண்ணு, ஈரான் மேலும் வந்து இஸ்ரேலுக்கு நீண்ட நாளாக கண்ணு. ஈரானை ஒழிச்சிட்டோம்னா இனி கண்ணி கட்டிய தூரம் ஃபுல்லாக எதிரி கிடையாது இஸ்ரேலுக்குன்னு ஆகிடும். ஏன்னா சவுதி அரேபியா மாதிரி நாடுகள், சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தரு, குவைத்து, பஹ்ரைனு, இந்த நாட்டு தலைவர்கள் எல்லாம் அமெரிக்காவை மீறி ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சற்றை பார்த்தா அமெரிக்காவுடைய கைப்பாவியாக செயல்படுகிறார்களோங்கிற அளவுக்கு மக்கள் அங்கே பேசுகிறாங்க. சவுதி அரேபியாவில் நிறைய அரபுகள் வந்து எதிர்த்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செய்தி ஊடகங்களை நீங்கள் பாருங்கள். அரபு நாட்டில் உள்ள எம்பிஎஸ் முகமது பின் சல்மான் வந்து இஸ்ரேலுடைய கைக்கூலியாக செயல்படுறா இப்படி எழுதியிருக்கான். சவுதி நாட்டுடைய பிரஜை எழுதியிருக்காங்க. ஓஐசின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியாலே நீங்கள் அமைதி காக்குறீங்க, சும்மா அறிக்கை விட்டுட்டு இருக்கிறீங்க, உங்கள் மிலிட்ரி எங்கே போச்சு கேட்டு எழுதியிருக்காங்க. அரபுகளை நீங்கள் பார்க்க டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ அரபு நாட்டு மக்கள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறாங்க. அரபு நாட்டு தலைவர்கள் என்ன அமைதி காக்குறாங்க? ஏன் சியா சன்னிங்கிறான். அசன் நசருல்லா சியாவா சன்னியா? இப்படிப்பட்ட விவாதங்கள்லாம் அங்கே போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் பார்க்காமல் நம்ம பிராந்தியத்தில் வந்து இஸ்ரேல் கை ஓங்கக்கூடாது, நீ அடித்தா நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. 400 மிசைல் தாங்க, பெரிய அளவுக்கு பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை இஸ்ரேலில். நீ ஒரு 4000 மிசைல் அடி 90% சுட்டு வீழ்த்திட்டாங்க இஸ்ரேல் அப்படிங்கிற தகவல். 90 இல்லை, இவங்க 2 பேரும் முரண்பட்டதா இருக்கு. நம்ம என்னங்க அயன் டோம் சிஸ்டம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, தாழ்ந்து உள்ள போயிட்ட. ஈரான் எங்க இருக்கிறது? 2500 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற இஸ்ரேல். டெல்லவீவுக்கும் டெஹரானுக்கும் இடையில உள்ள தூரம் வந்து 2500 கிலோமீட்டர். அப்ப 2500 கிலோமீட்டர்ல தாக்க முடியும் என்பதை ஈரான் காமிச்சிருக்காங்கல்ல. அப்ப ஈரான் பக்கம் சக அரபு நாடுகள் வந்து ஒற்றுமையா இருந்தாங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேலால எல்லா நாடும் பாதிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேலுங்கிற ஒரு நாடால இந்த ஜியோனிச தீவிரவாதிகளால ஒட்டுமொத்த அரபு பிராந்தியத்திலும் பெரிய பிரச்சனைங்க. இன்றைக்கு இது மட்டும் சுமூகமாக ஆகிட்டனா நாடு ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா உள்ள கச்சா எண்ணெய் அந்த வர்த்தகம்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும். பெட்ரோல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம 100 ரூபாய் இங்கே இருக்கு, 10 ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்கும். அதுக்கு தடையா இருக்குது எது? இந்த ஒப்பேக் நாடுகளை வந்து மிரட்டுறது யாரு? அதே டாலர்ல கொண்டு நீ வந்து வைக்கணும்னு சொல்றானே. நாங்கள் இந்தியர்கள் நாங்கள் ருப்பீஸ்ல வாங்குவோம் பெட்ரோலை, அப்படி வரும்ல. அப்போ இந்த பெட்ரோல் டாலர் மேட்டர்லாம் அதில் இருக்கு. இதோட நீங்க புரியணும். நீங்க இன்னொரு 3ஆம் உலக போர் வந்துச்சுன்னா மிகப்பெரிய சீரழிவு, அடுத்த சீரழிவு தான். அடுத்த ஈராக்குமா ஈரான் மாறும். இவங்க எல்லாம் ஒன்று சேருவாங்க. ஈரான் என்ன செய்யணும் நமக்கு தெரியல, அந்த அளவுக்கு அவங்களுக்கு சரக்கு இருக்கா தெரியல. இப்போ தான் வந்து ஒரு பேபி ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த என்ரிச் பண்ணல அந்த யுரேனியம் உடைய பிளான்ட் எல்லாம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும் தெரியவில்லை. ஸோ ஆனால் அமைதி நிலவ வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அது நடக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல்களை வச்சுப்போம். பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.